ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நார்டன்ஸ் தியரமை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Determine the current through the load resistance using Norton's theorem. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். இப்போ இந்த சர்க்கியூட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா RLன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ RLங்கிறது என்ன அப்படின்னா லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூசிங் நார்டன்ஸ் தியரம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் நார்டன்ஸ் தியரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு பேராமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் இல்லைன்னா நார்டன்ஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை ட்ரா பண்ணணும். ஈக்குவலன்ட் சர்க்கியூட் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பர்டிகுலர் லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியா என்ன கரண்ட் போகுது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா RN எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் இந்த சர்க்கியூட்ல நமக்கு வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஓபன் சர்க்கியூட் பண்ணணும். ஸோ இந்த மூணு பாயிண்ட்டும் இந்த சர்க்கியூட்ல நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்க வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கிறதுனால அதை என்ன பண்ணலாம், ஷார்ட் சர்க்கியூட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்றப்ப நமக்கு வந்து சர்க்கியூட் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 6 ஓம், அடுத்தது 4 ஓம், அடுத்து 4 ஓம், அடுத்து இங்க என்ன இருக்கும், லோட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து ஓபன் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அடுத்து இங்க வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, அதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ இங்க 6 ஓம் இருக்கு, இங்க 4 ஓம் இருக்கு, இங்க 4 ஓம் இருக்கு. நெக்ஸ்ட் இன் பிட்வீன்ல இங்க பாத்தீங்கன்னா 12 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ இங்க நமக்கு என்ன இருக்கு, 12 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. சரியா? இப்போ லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டெர்மினலை ஏபின்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஏபிக்கு அக்ராஸ் நமக்கு டோட்டலா என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கறத நான் என்னோட வீடியோஸ் நிறைய உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட்ல இருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ ஏல என்ன ஆகுது, இந்த 4 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த 4 ஓமோட அனதர் என்ன ஆகுதுன்னா ரெண்டா டிவைட் ஆகுது. ஸோ ஒன்னு 4 ஓம், இன்னொன்னு 12 ஓம். ஓகே, மறுபடியும் இந்த 4 ஓமோட அனதர் என்ன ஆகுது, ரெண்டா டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. ஸோ ஏ என்ன ஆகுதுன்னா 4 ஓமோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த 4 ஓமோட அனதர் என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டா டிவைட் ஆகுது. ஸோ ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓம், அனதர் ஒன்ல 12 ஓம். ஸோ இந்த வேல்யூ எங்க வேணாலும் நம்ம எழுதிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்றேன், இந்த 4 ஓம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 ஓமோட அனதர் என்ன ஆகுது, ஃபர்தரா ரெண்டா டிவைட் ஆகுது. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 6 ஓம், இன்னொன்னு 12 ஓம். ஸோ இப்போ இந்த 6 ஓமும் 12 ஓமும் என்ன ஆகுது, ஷார்ட் ஆயிருக்கு, ரெண்டும் ஷார்ட் ஆயிருக்கு. இந்த ஷார்டட் பார்த்து என்ன ஆகுது, இந்த 12 ஓமோட கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இங்க கனெக்ட் ஆயிடுச்சா? இந்த 12 ஓம் எதோட கனெக்ட் ஆயிருக்கு, பி பாயிண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கு, எனக்கு parallel இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், 12 into 6 divided by 12 plus 6 இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கால்குலேட்டரை யூஸ் பண்ணி என்ன வேல்யூ அப்படிங்கறத கண்டுபிடிக்குங்க. 12 into 6 divided by, so 12 plus 6 நமக்கு என்ன ஆகும், 8ன்னு வந்துரும். ஸோ அப்போ 72 divided by 9 8 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9ன்னு வந்துரும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 9. ஸோ மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 12 into 6 divided by 12 plus 6. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது, சாரி 4ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 ஓம்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க் வரும், ஸ்டெப் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே போட்டுட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இங்கே 4 ஓம் வருது. அதே மாதிரி இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 4 ஓம் வருது. ஸோ இது பி பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே என்ன வேல்யூ இருக்கு, 12 ஓம்னு இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டு எப்படி இருக்கு, சிறுசா இருக்கு. சரிங்களா? ஸோ 4 plus 4 8 ஓம். அப்போ இந்த 8 ஓமும் 12 ஓமும் நமக்கு எப்படி இருக்கு, parallel இருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ 12 into 8 divided by 12 plus 8 இதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வருது, 4.8ன்னு வருது. சரிங்களா? ஸோ இங்கே 4 ஓம் இருக்கு. ஸோ அப்போ இதை ஃபர்தரா நம்ம மினிமைஸ் பண்றப்போ எனக்கு என்ன வருது, இங்கே 4 ஓம் இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றப்ப எனக்கு 4.8 ஓம்ஸ்னு வருது. இங்கே 4 ஓம்னு இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டு எப்படி இருக்கு, சீரிஸ்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் அக்ராஸா நமக்கு வந்து
8.8 ohms வருதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுதான் என்னோட நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு உங்களோட ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நார்டன்ஸோட கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ நார்டன்ஸ் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ரெசிஸ்டன்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு அந்த பாத் வழியா என்ன கரண்ட் போகுது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கொடுத்திருக்கிற சர்க்கியூட்லயே நான் அப்படியே மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? ஸோ இதை நான் என்ன பண்றேன் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை நான் வந்து ஷார்ட் பண்ணிட்டு எந்த பாத்துல என்ன கரண்ட் போகுது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றேன். அதுதான் என்னோட நார்டன்ஸ் கரண்ட் இல்லைன்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை லூப்ஸ் இருக்கு அப்படின்னா 3 லூப்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி டைரக்டா மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும் 3x3 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்ப நான் பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் லூப், இது செகண்ட் லூப், இது தேர்ட் லூப். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் லூப்னு எடுத்துக்கிறோம், இதை செகண்ட் லூப்னு எடுத்துக்கிறேன், இதை தேர்ட் லூப்னு எடுத்துக்கிறேன். எல்லாத்துலயும் லூப்போட டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்ப நீங்க பாருங்க மேட்ரிக்ஸ் எழுதலாமா? இப்ப லூப் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 + 12 அப்ப நமக்கு என்ன ஆகும் 18 வந்துடும். அடுத்து 1க்கும் 2க்கும் காமனா என்ன இருக்கு 12 இருக்கு. ஸோ டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்ங்கிறதுனால -12. அடுத்து 1க்கும் 3க்கும் 0. அடுத்து 2 வந்து -12. அடுத்து 2ங்கிறப்ப 12 + 12 24. ஸோ 24ஓட நம்ம 4 ஆட் பண்றோம். ஸோ 24ஓட 4 ஆட் பண்றப்ப 28 வந்துடும். கரெக்டா? அடுத்து 2க்கும் 3க்கும் காமனா என்ன இருக்கு இந்த 12 இருக்கு. பட் லூப்போட டைரக்ஷன் ஆப்போசிட்ங்கிறதுனால -12. அடுத்து 3 0. 3 வந்து -12. 3 என்ன வரும் பாருங்க 12 + 4. ஸோ 12 + 4 நமக்கு 16. கரெக்டுங்களா? ஸோ இதுல வந்து அன்னோன் கரண்ட் வந்து I1, I2, I3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லூப் 1 வோல்டேஜ் நமக்கு என்ன இருக்கு பாருங்க 100 இருக்கு. லூப் 2 0, லூப் 3யும் 0. ஸோ இதுல இருந்து எனக்கு என்ன கரண்ட் வேணும் அப்படின்னா ஒன்லி I3 கரண்ட் மட்டும்தான் வேணும். பட் ஆனா நம்ம என்ன பண்றோம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்றதுனால I1, I2 அப்படியே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட்டர்ல உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ EQ என்னன்னு வரும். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எத்தனை அன்னோன்ஸ்ன்னு கேட்கும். இதில் 3 அன்னோன்ஸு 3 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு 18 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு -12 இருக்கு. அடுத்து 0, அடுத்தது 100. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சிட்டிங்க. அடுத்து செகண்ட் ரோ -12, அடுத்தது 28, அடுத்து -12, அடுத்து என்ன இருக்கு 0. செகண்ட் ரோ முடிச்சிட்டிங்க. அடுத்து தேர்ட் ரோ 0, -12, 16, அடுத்தது 0. இப்போ பாருங்க I1 தான் x1 வரும். ஸோ 9.59 வருது. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ I1 is equal to 9.6 எடுத்துக்கலாம். சரியா? அப்ராக்சிமேட்டா. அடுத்தது yன்றது. ஸோ yயோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க 6.06. அப்போ I2 6.06 ஆம்பியர். அடுத்தது I3 வந்து Z வரும். எவ்வளவு வேல்யூ வருது பாருங்க 4.54 வருது. அப்போ I3 is equal to 4.54 ஆம்பியர். ஸோ இதுதான் என்னோட நார்டன்ஸோட கரண்ட் இல்ல ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். ஓகேவா? இப்போ எனக்கு INனும் தெரியும் RNனும் தெரியும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை டிரா பண்ணணும். ஸோ ஈக்குவலன்ட் சர்க்கியூட் நார்டன்ஸ் தியரம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கரண்ட் சோர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க கரண்ட் சோர்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளவு வந்தது 4.54 ஆம்பியர்னு வந்தது. கரெக்டா? இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலா நம்மளோட ரெசிஸ்டன்ஸை டிரா பண்ணணும். இங்க எவ்வளவு வந்தது 8.8 ஓம்ஸ்னு வந்தது. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு அக்ராஸா நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட லோட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். ஸோ இது A, இது B, இது RLோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் கரெக்டா? சரி, இப்போ எனக்கு என்ன வேணும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட் வேணும். அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா கரண்ட் டிவிஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ண போறேன். ஸோ கரண்ட் டிவிஷன் டெக்னிக் என்னது நமக்கு டோட்டல் கரண்ட் இன்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நான் டோட்டல் கரண்ட் என்ன இருக்கு பாருங்க. ஸோ IL is equal to 4.54 into இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு எனக்கு 8.8 இருக்கு டிவைடட் பை 10 plus 8.8. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது நார்மல் மோடுக்கு வந்துட்டு 4.54 into 8.8. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 39.95 வருது.
39.952 வருது. ஓகே, ஸோ டிவைடட் பை 39.952 divided by 10 plus 8.8. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா 2.125. ஸோ அப்போது IL is equal to இங்கே வந்து 18.8 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஸோ 2.125 ஆம்பியர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெஷ் மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தெவினியன்ஸ் தியரமும் யூஸ் பண்ணலாம், இல்லை சூப்பர்பொசிஷன் தியரமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெத்தட் எந்த தியரம் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த ஃபைனலில் என்ன கரண்ட் வருதோ அதே வேல்யூ ஆஃப் கரண்ட் தான் ரிமைனிங் இருக்கிற மெத்தட்ஸ்லையும் உங்களுக்கு வரணும். அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து கரெக்டு அப்படிங்கிறது மீனிங். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நார்டன்ஸ் தியரமில் நான் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.